ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரேஷன் கடையில் என்ன ஒரு முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா, நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க. இந்த வார இறுதிக்குள்ளே இதற்கான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியாகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரேஷன் கார்டில் ஒரே ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா 4-5 ரேஷன் கார்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் பணிச்சுமை அதிகமாக இருக்கிற காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குமாறு வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறைக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மனு கொடுத்துருக்காங்க. அதாவது நேர்காணல்கள் எல்லாமே போயிருந்தது, ஏன் டிலே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே எழுப்பிட்டு இருந்தாங்க. அதற்கான தீர்வுகள் அனைத்தும் உடனடியாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கூட்டுறவுத்துறையிலேருந்து சொல்லியிருந்தாங்க. கூட்டுறவுத்துறையில் கேட்டிருக்குள்ள அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதற்கான தீர்வுகள் உடனடியாக வரும் சார், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுவரை எந்த ஒரு தீர்வுகளும் வரலைங்க. அதாவது பிப்ரவரி 14ஆம் தேதி இதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே கசிந்துதுங்க. ஆனால் இன்று வரை எந்த ஒரு இதுவும் வராதனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேர்காணல் சென்றவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கட்டினவங்கள வேலைக்கு போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில்கள் அது இல்லைங்க. உடனடியாக வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக வருங்க. இது மட்டும் இல்லைங்க, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியிடங்கள் காலியாக தான் இருக்குது. ஆனால் அதற்கான நேர்காணல் எல்லாம் முடிஞ்சு அதற்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அதை அறிவிப்போம். ஆனால் அரசாங்கத்துக்கிட்டேருந்து எந்த ஒரு உத்தரவும் வராதனால இன்னும் அறிவிக்கலை. உடனடியாக அறிவிப்புகள் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் இன்னும் அரசாங்கத்துக்கிட்டேருந்து எந்த ஒரு அறிவிப்புகளும் வரல அப்படின்னு கேட்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நியூஸ் பேப்பர் அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நாங்கள் கொடுப்போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை பின்பற்றி நீங்கள் வந்து வேலைக்கு உங்களோட நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லைங்க, ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விற்பனையாளர் கட்டுநர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே ஏதாவது ஏற்கனவே ஒர்க் பண்ணுற கட்டுநரை வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாற்றி கொடுக்கவும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விற்பனையாளராக இருக்கிறவங்கள ஒரு கடைக்கு மாற்றி கொடுக்கவும் பல்வேறு கோரிக்கைகளை வந்து வச்சுட்டு வராங்க ரேஷன் கடை ஊழியர்கள். இதெல்லாம் நிறைவேற்ற பிறகு தான் பணி ஆணை வரணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் வெளியாகி இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நியூஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேங்க. பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.